பேங்க் சென்டென்சஸ். எனக்கு இங்கு அக்கவுண்ட் ஆரம்பிக்கணும். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ வாண்ட் டு ஓப்பன் an account here. ஐ வாண்ட் டு ஓப்பன் an account here. சேவிங்ஸ் அக்கவுண்ட்டுக்கு குறைந்தபட்ச டெபாசிட் எவ்வளவு? இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்னா, வாட் இஸ் த மினிமம் டெபாசிட் ஃபார் எ சேவிங் அக்கவுண்ட்? வாட் இஸ் த மினிமம் டெபாசிட் ஃபார் எ சேவிங்ஸ் அக்கவுண்ட் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் சாதாரண சேவிங்ஸ் அக்கவுண்டை குறைந்தபட்ச டெபாசிட் 500 ரூபாயில் ஆரம்பிக்கலாம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, யூ கேன் ஓப்பன் an ஆர்டினரி சேவிங்ஸ் அக்கவுண்ட் வித் எ மினிமம் டெபாசிட் ஆஃப் 500 rupees அப்படின்னு சொல்லலாம். ஆனால் செக் புக் வேண்டுமென்றால் 1000 ரூபாய் டெபாசிட் செய்ய வேண்டும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, பட் ஃபார் எ செக் புக் அக்கவுண்ட் யூ நீட் டு டெபாசிட் 1000 rupees. But for a checkbook account, you need to deposit 1000 rupees. வாரத்தில் எத்தனை முறை என்னால் பணம் எடுக்க முடியும்? இதை இங்கிலீஷில் how many times a week can I withdraw money அப்படின்னு கேட்கலாம். How many times a week can I withdraw money? வாரத்திற்கு 2 முறைக்கு மேல் எடுக்க முடியாது. இதை இங்கிலீஷில் not more than twice a week. நாட் மோர் தென் ட்வைஸ் எ வீக் அப்படின்னு சொல்லலாம். சேவிங்ஸ் அக்கவுண்ட் வட்டி விகிதம் என்ன? சேவிங்ஸ் அக்கவுண்டில் வட்டி விகிதம் என்ன? இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்னா, வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் எ சேவிங்ஸ் அக்கவுண்ட்? வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் எ சேவிங்ஸ் அக்கவுண்ட் அப்படின்னு கேட்கலாம். எனக்கு என்னுடைய மனைவி பெயரில் கூட்டு அக்கவுண்ட் வேண்டும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ வாண்ட் எ ஜாயிண்ட் அக்கவுண்ட் வித் மை ஒய்ஃப் நேம். ஐ வாண்ட் அ ஜாயிண்ட் அக்கவுண்ட் வித் மை ஒய்ஃப் நேம் அப்படின்னு சொல்லலாம். சாட்சி கையெழுத்து போட யாரையாவது தெரியுமா? இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்னா, டு யூ நோ சம்படி டு சைன் as விட்னஸ்? டு யூ நோ சம்படி டு சைன் as விட்னஸ் அப்படின்னு கேட்கலாம். இந்த செக்கை பணமாக மாற்ற வேண்டும். இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்னா, I want to encash this check, please. I want to encash this check, please. அப்படின்னு சொல்லலாம். Thank you.